வணக்க மக்களே, இது உங்கள் இண்டிட் ஃபேக்ட் சேனல். தஞ்சாவூர் கோவிலோட பழைய கோவில் நம்ம வேலூர்ல இருக்கா? அதுவும் ராஜராஜ சோழன் கும்பாபிஷேகம் பண்ணாரா? அவரோட தாத்தா இங்க இருக்காரா? ஆமாங்க, இந்த எல்லா புகழுக்கும் சொந்தமான ஊர் மேல்பாடி. அதாவது வேலூர்ல இருந்து 30 கிலோமீட்டர், ராணிப்பேட்டையில இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சோளிங்கர்ல தான் இந்த மேல்பாடி கிராமம் இருக்கு. பொன்னி நதி தெரியும், பொன்னையாறு தெரியுமா? இந்த ஆற்றுப்பாலத்தை கடந்து தான் நாம இந்த பராந்தக சோழன் கட்ட ஆரம்பித்த சோமநாத சுவாமி கோயிலை பார்க்க முடியும். யார் இவர்? ராஜராஜ சோழனுடைய பாட்டனார் தான் பராந்தகர். இவரால் ஆரம்பிக்கப்பட்ட கோவில் வேலைகள் இவர் இறப்புக்கு பிறகு தொடர முடியல. ஆனா இந்த ஆலயத்தை ராஜராஜ சோழன் காலகட்டத்துல திருக்குட நன்னீராட்டல், அதாவது குடமுழுக்கு செய்தார். இவருடைய பாட்டனார் நினைவிடம் இந்த கோவிலின் எதிர்பக்கம் அமைந்துள்ளது. இனி வாங்க கோவிலின் சிறப்பை பார்ப்போம். பொன்னை ஆற்றங்கரையில மிகவும் அமைதியான சூழ்நிலையில அடர்ந்த மரங்களின் அழகில் ராஜகோபுரம் இல்லாத முகப்பு பக்கமா இருந்தாலும் உள் நுழைந்தவுடன் வரும் அமைதி மறுபுறம் ஒரு அழகுங்க. ராஜகோபுரம் கடந்த பிறகு வலப்புறம் ஒரு மண்டபம் சிறியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இடப்புறம் உள்ள மண்டபத்தில் ராஜராஜன் தியானம் செய்ததா சொல்லவும் படுது. இந்த கோவிலில் உள்ள விமான கோபுரம் பச்சை கற்களால் உருவாக்கப்பட்டதாகவும் மிகவும் பழமை வாய்ந்த கட்டிடக்கலைகளையும் நிறைய பச்சை கற்சிற்பங்களையும் பார்க்க முடிகிறது. கொடிமரத்துடன் கூடிய 2ஆம் பிரகாரத்தில் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பிருக்கும் வகையில் உடைந்த தூண்களையும் சிலைகளையும் பார்க்கலாம். மூலவர் சோமநாதேஸ்வரர். பல மன்னர்களால் வழிபட்ட இத்தலம் தற்போது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் மிகவும் அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலின் கருவறை மண்டபம் சுற்றிலும் பல கல்வெட்டுக்கள் எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ராஜராஜ சோழனின் சிலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் இயற்கை அழகு, அமைதி, பறவைகளின் ஒளி, இறைபக்தி இதெல்லாம் சேர்ந்து மனதிற்கு ஒரு தனி மகிழ்ச்சி தருகிறது. நேரம் கிடைக்கையில பார்க்க வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்தை மறக்காம பார்க்க வாங்க. ஏற்கனவே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் புதிய ஒரு தகவலோடு வருகிறோம். நன்றி, வணக்கம்.